A wonderful day to all of you. I'm Sumaya Mujibur Rahman. I'm doing BSc in Psychology and Counseling. Today I'm going to speak about non-verbal communication. Okay, இப்போ நாங்கள் பார்ப்போம் கம்யூனிகேஷன் என்றால் என்னென்னு. முதல்ல கம்யூனிகேஷன் என்னது? இருவர் அல்லது பலருக்கிடையில் எங்களோட ஐடியாஸ், தாட்ஸ், இன்ஃபர்மேஷன் இதுகளை பகிர்றது. இது ரெண்டு வகையில் பகிரலும். ஒன்று வேர்பலாகவும் இல்லது நன்வெர்பலாகவும் எங்களுக்கு பகிரேன். முதல்ல சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, ஒரு வேர்ட் மூலம் எங்களுக்கு ஒரு ஸ்டோரியை தான் சொல்லலும், ஆனால் ஒரு பாடி மூலம் எங்களுக்கு முழு ஸ்டோரியுமே சொல்லலும். முதல்ல இந்த பாடி லாங்குவேஜ் பவரை பார்ப்போம். அது எப்பயுமே நிலையானதாக இருக்கும், ஹானஸ்டாக இருக்கும். இரண்டாவது, அடுத்தவர்களோட ஃபீலிங்ஸ் எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அடுத்தது லிஸ்னிங் ஸ்கில்ஸும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் அதிகரிக்கும். இப்போ நான் என்ன பார்க்கணும்னா, ஒரு பை சார்ட் எடுத்தோம்னா அதில் 55% பாடி லாங்குவேஜில் தான் இருக்குது, 38% வாய்ஸ் ஆஃப் டோன் இருக்குது, 7% தான் நாங்கள் பேசுகிற வேர்ட்ஸ். அப்போ இதில் பாருங்க 97% நன்வெர்பல் கம்யூனிகேஷனையும் 7% தான் எங்களுக்கு வெர்பல் கம்யூனிகேஷனையும் இருக்குது. இப்போ பாடி லாங்குவேஜ்னா என்னது? ஒரு பர்சன் அவங்களோட அந்த மனசில் இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ், ஆட்டிடியூட், இமோஷன்ஸ், தாட்ஸ் இதுகளை அவங்களோட பாடி மூவ்மெண்ட்ஸ் மூலம் காட்டுறது தான் பாடி லாங்குவேஜ். அடுத்தது, நாங்கள் ஏன் இந்த பாடி லாங்குவேஜ் படிக்கணும்னு சொன்னால், ஒருத்தரோட எங்களோட திறனை வச்சு ஒருத்தரோட மைண்டை நாங்கள் பாசிட்டிவ் வேல நாங்கள் விளங்கி கொள்றது தான் இந்த பாடி லாங்குவேஜ் நாங்கள் படிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது மிகவும் முக்கியமான ஒன்று. ஏன்னா எங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை நாங்கள் அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு பவர்ஃபுல் டூலாக தான் இந்த பாடி லாங்குவேஜ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஐஸ்ன்றது நாங்கள் என்ன சொல்லுவோம், அது ஒரு விண்டோ ஆஃப் த சோல்னு சொல்லுவோம். ஒரு ஆத்மாக்கு எப்படி அந்த ஜன்னல்கள் போன்றது தான் இந்த பாடி லாங்குவேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பொதுவாக அந்த கம்யூனிகேஷனில் ஐ கான்டாக்ட் இருக்கிறது தான் பொதுவாக. ரெண்டாவது வாய்ஸ் ஆஃப் டோன். இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது எங்களுக்கு உயர்த்தி தாழ்த்தி இரக்கமா அப்படி கதைக்கலும். இது என்னென்னு சொன்னால், ஒரு ஆடியன்ஸை நாங்கள் மோட்டிவ் பண்ணணும்னா எங்களோட வாய்ஸ் ஆஃப் டோனில் அது இருக்குது. அது நாங்கள் அதிகரித்து பேசும்பொழுது அவங்களுக்கு மோட்டிவ் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா, டச்சுன்றது நாங்கள் டச்சுன்றது அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். உதாரணமாக சொல்ல போனால், ஒரு நாங்கள் முதுகில் தட்டுறோம் அப்படின்னா அது அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லாட்டி ஏதாவது ஒன்று சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அதில் தங்கியிருக்குது. அடுத்தது இன்னொன்று அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது 3 விடயம்: ஜெண்டர், கல்ச்சர் அண்ட் ஸ்டேட்டஸ். இது மூணும் கட்டாயம் பார்க்கணும். ஏன்னு சொன்னால், எல்லா கல்ச்சரும் எக்ஸெப்ட் பண்ணாது டச், அந்த முதுவை தட்டுறதாக இருந்தாலும் கூட. ஆகவே அதையும் நாங்கள் பார்க்க வேணும். அடுத்தது பொஸ்டர்ன்றது என்னது? ஹவு டு ஸ்டாண்ட் இல்லாட்டி ஹவு டு சிட்டிங். அப்போ ஹவு டு ஸ்டாண்டில் எப்படி வரும்? 2 கால்களும் தரையில் படணும், நாங்கள் நேராக நிமிர்ந்து நிற்கணும். அடுத்தது ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணணும். அடுத்தது எதுலேயும் சாஞ்சு கொண்டு அப்படி இருக்கக்கூடாது. அடுத்த விஷயம் ஜெஸ்டர்ன்றது. அது எப்படி? எங்களோட கை அசைவுகள். அது எப்படின்னு சொன்னால், இதில் நாங்கள் சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணணும். யாரையும் எங்களுக்கு பாயிண்ட் பண்ணி பேசலை. அதுக்கு பல எங்களுக்கு இந்த 3 விரல்களை வச்சு 3 விரல்களை இப்படி யூஸ் பண்ணேன். அடுத்தது, எங்களுக்கு ஆடியன்ஸோட வி கான் டு பி டூ ஃபெமிலியர் வித் தெம். அடுத்தது அவங்கள நாங்கள் எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு தட்டுறதுக்கெல்லாம் மேலே. அடுத்தது கடைசிய கன்க்ளூஷன் பார்ட் என்னன்னு சொன்னால், எப்படி அந்த கரெக்ட் போஸ்டர் எப்படின்னா, நாங்கள் லீன் ஸ்லைட்லி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அவங்கள. அப்போ தான் அவங்களுக்கு விளங்கும் நாங்கள் அவங்கள இன்ட்ரெஸ்ட்டாக நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் என்று விளங்கும். தேங்க்யூ.